ஹாய் கைஸ், இன்னைக்கு நம்ம வீடியோல எதை பத்தி பார்க்க போறோம் அப்படின்னா டென்னிஸ் லேவர்டம் எழுதுன சினாரியோ அப்படிங்கிற போயம் பத்தி தான் பார்க்க போறோம். இந்த போயமோட அனலைசிஸ் டெக்ஸ்டா டிஸ்கிரிப்ஷன்ல கொடுத்துருக்கேன், செக் பண்ணி பார்த்துக்கோங்க. இந்த வீடியோல இந்த போயமோட லைன் பை லைன் எக்ஸ்பிளனேஷன் பத்தி பார்ப்போம். இந்த போயம்ல எதை பத்தி சொல்லியிருக்காங்க அப்படின்னா வியட்நாம் வார் பத்தி சொல்லியிருக்காங்க. அந்த வார் நடந்த டைம்ல அந்த பீப்புளை எப்படி எப்படிலாம் சஃபர் ஆனாங்க, எந்த மாதிரி ஸ்ட்ரகிள்ஸ்லாம் அவங்க ஃபேஸ் பண்ணாங்க அப்படிங்கறது வந்து ஒரு பர்சன் ஒரு டிராமாவா நரேட் பண்ணா, டைரக்ட் பண்ணா எப்படி இருக்கும், அந்த சீனாரியோ வந்து எப்படி இருக்கும் அப்படின்னு சொல்றதுதான் இந்த போயம். இந்த போயம்ல போயட்டோட பார்ட் என்ன அப்படின்னா இந்த டிராமாவை டைரக்ட் பண்ண டைரக்டர் ரோல் தான் நம்மளோட போயட்டுக்கு. அதாவது அந்த வார் பீரியட்ல வந்து பீப்புள் எப்படி எப்படிலாம் இருக்காங்க அப்படிங்கறத வந்து ஒரு ஸ்டோரி, சின்னதா ஒரு ஸ்டோரி மாதிரி சொல்ல வராரு. அதாவது ஒரு ஷார்ட் டிராமாவா எனாக்ட் பண்ணா எப்படி இருக்கும் அப்படிங்கறத வந்து சொல்றாங்க. இப்போ வந்து நம்ம போயம் கொள்ள போலாம். ஃபர்ஸ்ட் ஆன்சர், த தேட்டர் ஆஃப் வார் ஆஃப் ஸ்டேஜ் எ கேஸ்ட் ஆஃப் 1000 வீப்பிங். ஓகே, இந்த டிராமாவோட சினாரியோ எப்படி ஸ்டார்ட் ஆகுது அப்படின்னா, தேட்டர் வந்து வார் ஆஃப் ஸ்டேஜ் அப்படிங்கும்போது ஒரு வார் ஃபீல்டு மாதிரி காட்டியிருக்காங்க. நெக்ஸ்ட் அந்த வார் ஃபீல்ட்ல வந்து நிறைய பேர், ஒரு தௌசண்ட்ஸ் ஆஃப் பீப்புள் வந்து அழுதுட்டு இருக்க மாதிரி காட்டியிருக்காங்க. ஏன் அப்படின்னா அந்த வியட்நாம் வார்ல வந்து இறந்தவங்களுக்காக அழுதுட்டு இருக்க மாதிரி காட்டியிருக்காங்க. ஃபர்ஸ்ட் ஸ்டார்டிங் எடுத்த வேட்டியும் அந்த டிராமால. நெக்ஸ்ட் என்ன சொல்றாங்க அப்படின்னா, லெஃப்ட் சென்டர் வெல்லிட் எ மவுண்ட் ஆஃப் அன்பரீட் பாடிஸ். ஓகே, இந்த இடத்துல என்ன சொல்றாங்க அப்படின்னா அந்த தேட்டரோட சினாரியோ எப்படி இருக்குன்னா, லெஃப்ட் சென்டர்ல வந்து மவுண்ட் அப்படின்னா சின்ன மேடு மாதிரி, அந்த மலை மாதிரின்னு வச்சுக்கோங்களேன். அங்க வந்து அந்த வார்ல இறந்தவங்களோட அன்பரிட் பாடிஸ் வந்து வச்சிருக்காங்க. அதாவது அதெல்லாம் வந்து அப்படியே அந்த வார்ல இறந்தவங்க எல்லாமே ஒரே இடத்துல வந்து போட்டு வச்சிருக்க மாதிரி லெஃப்ட் சைடு சினாரியோ வந்து இருக்கு. நெக்ஸ்ட் என்ன சொல்றாங்க அப்படின்னா, ஆர் பார்ட் ஆஃப் பாடிஸ் ரைட் நியர் சம் டெட் பேம்பூ தட் சர்வ்ஸ் அஸ் விங்ஸ். ஓகே, இந்த இடத்துல வந்து தேட்டரோட ரைட் சைடு சொல்றாங்க, அந்த சினாரியோ சொல்றாங்க. அங்கேயும் வந்து நிறைய டெட் பாடிஸ் இருக்கு. அந்த அந்த டெட் பாடிஸ் பக்கத்துல வந்து டெட் பேம்பூ இருக்க மாதிரி செட்டப் பண்ணிருக்காங்க. அந்த பேம்பூலாம் என்னவா இருக்கு அப்படின்னா அந்த டெட் பாடிஸ்க்கு வந்து ஒரு விங்ஸ் மாதிரி இருக்கு அப்படிங்கிற மாதிரி காட்டியிருக்காங்க. நெக்ஸ்ட், எ ஹோல் பாடி ஆன் விச் எ ஸ்பிளாஷ் ஆஃப் நேபாம் இஸ் ஒர்க்கிங். இந்த இடத்துல நேபாம் அப்படிங்கிறது பெட்ரோல்ல கலந்துருக்க ஒரு சப்ஸ்டன்ஸ். அது வந்து எப்படின்னா ஈஸியா பேர்ன் ஆகும், ரொம்ப நேரம் பேர்ன் ஆகும். இது எங்க யூஸ் பண்ணுவாங்க அப்படின்னா சில பாம்ஸ்ல எல்லாம் யூஸ் பண்ணுவாங்க. அந்த சப்ஸ்டன்ஸ் பேர் தான் நேபாம். இப்போ வந்து அங்க இருக்க இன்னும் மற்ற சினாரியோ என்ன அப்படின்னா, அதுல இருக்க அந்த பாடிஸ் எல்லாமே அந்த பாம் பிளாஸ்ட்னால நிதான பாடிஸா செதறி கிடக்கிற மாதிரி வந்து அந்த சினாரியோ வந்து வச்சிருக்காங்க. போயம் ஸ்டார்டிங்லயே சொல்லியிருந்தோம், இந்த போயம் வந்து நம்ம போயட் நரேட் பண்ற ஒரு டிராமா மாதிரி தான் சொல்லியிருந்தோம் இல்லையா. அதனால இந்த டிராமால இப்ப வந்து ஒரு பிரைட் என்ட்ரி வந்து நம்ம போயட் வந்து தராரு. அதாவது ஒரு வியட்நாம் வார், அந்த வார் டைம்ல ஒரு வெட்டிங் அங்க நடந்தா எப்படி இருக்கும், அந்த சினாரியோலாம் எப்படி இருக்கும்னு காட்டுறதுதான் இந்த போயமா இருக்கும். இப்போ வந்து ஒரு பிரைட் வந்து அங்க என்ட்ரி கொடுக்குறாங்க. அவங்களோட பிசிக்கல் அப்பியரன்ஸ் எப்படி இருக்குன்னா, என்டர் தி பிரைட், ஷி ஹாஸ் ஒன் பிரஸ்ட், ஒன் ஐ, ஹாஃப் ஆஃப் ஹர் ஸ்கால்ப் இஸ் பால்ட். ஓகே, அந்த வியட்நாம் வார்னால அந்த பிரைடுக்கு வந்து ஒரு பிரஸ்ட் தான் இருக்கு, ஒரு ஐ தான் இருக்கு. அவங்க ஃபேஸ்ன்னு பார்க்கும்போது அதுல வந்து பாதி ஃபேஸ் ஃபுல்லாவே பால்ட் அப்படின்னா எதுவுமே இல்லாம பிளைனா ஆசிட் அடிச்சா எப்படி இருக்கும் அந்த மாதிரி இருக்கு. இது இவங்களோட இந்த மாதிரி ஒரு பிசிக்கல் அப்பியரன்ஸ் வந்து எதுக்காக காட்டணும் அப்படின்னா, அந்த வார்ல எப்படி அங்க இருக்க பீப்புள் சஃபர் ஆனாங்கன்னு காட்டுறதுக்காக போயட் வந்து இந்த மாதிரி ஒரு அப்பியரன்ஸ் வந்து காட்டியிருக்காரு. நெக்ஸ்ட், ஷி ஹாபிள்ஸ் டுவர்ட் சென்டர் ஃப்ரண்ட். ஓகே, ஹாபிள்ஸ் அப்படின்னா வாக் வித் டிஃபிகல்ட்டி. ஓகே, ஏன்னா இவ்வளவு காயம் இருக்கு இல்லையா, அதனால வந்து அவங்க ரொம்ப கஷ்டப்பட்டு அந்த சென்டர் ஃப்ரண்ட்டுக்கு வந்து வந்துடுறாங்க. இப்போ வந்து நெக்ஸ்ட் என்ன ஆகுது அப்படின்னா, பிரைட் க்ரூம் வந்து என்ட்ரி ஆறாரு. என்டர் தி பிரைட் க்ரூம். இந்த பிரைட் க்ரூம் யாரு அப்படின்னா, யங் சோல்ஜர், தின் பட் வித்தவுட் விசிபிள் வவுண்ட்ஸ். ஓகே, இவர் வந்து ஒரு யங் சோல்ஜரு, பார்க்க வந்து ரொம்ப ஒல்லியா தான் இருக்கிறாரு. ஆனா வந்து எந்த ஒரு காயமோ அவர் ஃபேஸ்லயோ இல்லை எங்கேயுமே இல்லை. ஓகேவா. நெக்ஸ்ட், ஹீ சி ஹேர், இவர் வந்து அந்த பொண்ணை வந்து பாக்குறாரு. Slowly at first, then faster and faster, to begins to shutter, to ripple with shutter curtain. இது இப்போ வந்து என்ன நடக்குது அப்படின்னா, அந்த பிரைட் க்ரூம் வந்து பிரைடை வந்து மெதுவா பாக்குறாரு. பார்த்ததுமே அந்த பிரைடோட பிசிக்கல் அப்பியரன்ஸ்னால இவருக்கு என்ன ஆகுதுன்னா கை கால்ல நடுங்க ஆரம்பிச்சிருக்குது. முதல்ல மெதுவா, அப்புறம் வேக வேகமா ஃபுல்லா வந்து நடுங்க ஆரம்பிச்சிருச்சு. இப்படி வந்து நடுங்கிட்டு இருக்கிறதோடய கர்டைன் க்ளோஸ் பண்ணி இந்த டிராமா வந்து முடிக்கிறாங்க. அப்படிதான் வந்து போயட் வந்து இந்த போயம் வந்து முடிச்சிருக்காரு. இந்த போயம்ல வந்து பிரைடோட பிசிக்கல் அப்பியரன்ஸ் வந்து எதை காட்டுது அப்படின்னா, அந்த வியட்நாம் வாரால எப்படி வந்து
பீப்புள் சஃபர் ஆயிருக்காங்க, அதுவும் பர்டிகுலரா விமன் வந்து எவ்வளோ சஃபர் ஆயிருக்காங்க அப்படின்னு வந்து காட்டுறாங்க. அந்த சினாரியோவை வந்து இவரோட இந்த டிராமால வந்து வச்சிருக்க மாதிரி சொல்றாரு. நெக்ஸ்ட் பிரைட் க்ரூம் வந்து ஒரு யங் சோல்ஜர்னு இவர் சொன்னார் இல்லையா, அப்படிங்கும்போது அந்த வார்ல வந்து யங் மேனா இருந்தாலுமே அவங்கள வந்து இன்வால்வ் பண்ணியிருக்காங்க அப்படிங்கிற கான்செப்டோட இந்த வியட்நாம் வார்ல எப்படி பீப்புள் எல்லாம் சஃபர் ஆனாங்க அப்படிங்கறத ஒரு சினாரியோவா நம்ம முன்னாடி காட்டியிருக்காரு போயட்.